ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக மார்னிங்கில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச கார்லிக் சீஸ் பிரெட் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் கார்லிக் பிரெட் அண்ட் கார்லிக் சீஸ் பிரெட் ரெண்டுமே சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சீஸி அண்ட் டேஸ்டியான நம்மளோட சீஸ் கார்லிக் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டரை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டருக்கு பதிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பட்டர் அண்ட் பாதி ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பட்டர் போடணுன்னு கிடையாது. ஹாஃப் அண்ட் ஹாஃப் கூட நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். இதில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரை ரெட் சில்லி கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ கார்லிக் பவுடர் இல்லைன்னா ஃப்ரெஷ் கார்லிக், நல்ல ஃப்ரெஷ்ஷான கார்லிக் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பீஸாவுக்கு மேலே போடுற அந்த டாப்பிங் மாதிரி இருக்கும்ல, அரகேனோ இல்லைன்னா சீசனிங் மிக்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் சால்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சால்டட் பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ப்ரெட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ நான் வீட் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பிரெட் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் பிரெட் இல்லைன்னா வீட் பிரெட் எதில் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டர் மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கனோ அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பட்டர் வேஸ்ட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டோட டாப்பில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட்டோட டாப், ஸோ 2 ப்ரெட்டோட டாப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு ப்ரெட் மேலே நம்ம சீஸ் வைக்க போகிறோம். ஸோ நான் சீஸ் ஸ்லைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் ஸ்லைஸ் ஆர் எல்லோ எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ஒரு பக்கம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தோம்ல, அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இதோட பேக் சைடில் நம்ம மறுபடியும் அந்த மிக்சரை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கிரவுண்டில் மோஸ்ட்லி படாது பட்டர். ஸோ அதாவது நீங்கள் பிளேட் அது மாதிரி வைக்கும்போது நீங்கள் டவுனில் பண்ணிங்கன்னா அப்புறம் அதில் நிறைய ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ நிறையா வேஸ்ட் ஆகும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை பனினி கிரில்லில் நான் வைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இது பார்த்தீங்கன்னா பனினி ப்ரெஷர். ஸோ உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல் இல்லைன்னா தவா எதில் வேணுமாலும் நீங்கள் இந்த பிரெட் செய்யலாம். ஸோ எல்லாமே ஒரே டேஸ்ட் தான் வரும். ஸோ நம்ம தோசைக்கல் இல்லைன்னா பேனில் பண்ணும் போது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் டாப்பில் தோசைக்கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. மற்றபடி நீங்கள் எதில் வேணுமாலும் பண்ணலாம். எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ கிரில்ல வச்சதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் இருந்த சைடையுமே நம்ம பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் தவாவில் பண்ணும்போது ஒரு பக்கம் குக் ஆனதுக்கப்புறம் டர்ன் பண்ணி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 2 சைடும் சேம் டைமில் குக் ஆகிடும். ஸோ இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீஸா ஷாப்பில் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற அதே சேம் டேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம கார்லிக் ஸ்டிக் இல்லைன்னா கார்லிக் சீஸ் ஸ்டஃப்டு ஸ்டிக் அந்த மாதிரி சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் வீட்டிலே இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்லிக் சீஸ் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஹாட் சாஸ் இல்லைன்னா கெச்சப் கூட சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்களுமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளார சீஸ் வச்சுருக்கிறதுனால நல்லா சீஸியாக இருக்கும் இன்சைடில். ஸோ நான் சீஸ் இல்லாமையுமே உங்களுக்கு இதை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ தட் சீஸ் இல்லாதவங்க இல்லைன்னா சீஸ் பிடிக்காதவங்களும் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் மட்டும் தான் வைக்கிறோம். ஸோ சீஸ் நம்ம நடுவில் வைக்கல, வெறும் ஸ்லைஸ் மட்டும் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ சேம் அதே மாதிரி தான், பட் ஆனால் சீஸ் இல்லாமல் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த கார்லிக் ஸ்மெல்லோட அந்த பட்டரோட ஃப்ளேவரோட செம்மையாக இருக்கும். ஸோ சீஸ் இல்லாதவங்க இல்லை சீஸ் பிடிக்காதவங்க இல்லை சீஸ் அலர்ஜி இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரெட்டில் செய்யக்கூடிய மற்ற ரெசிபிக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.